அன்னை தெரேசாவாக காட்சியளிக்கும் கனிமொழி. சிறுமிக்கு வாழ்க்கையில் கனிமொழியால் நடந்த அற்புதம். தென் மாவட்டங்களில் சமீபத்தில் வரலாறு காணாத அளவில் பெய்த கனமழை காரணமாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தாமிரபரணி ஆற்றில் அதிக அளவுக்கு நீர் வந்ததால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தியது. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் 1 வருடங்கள் பெய்ய வேண்டிய மழையானது 2 நாட்களில் கொட்டி தீர்த்ததால் அதிக அளவு பாதிப்புகளை அப்பகுதியில் ஏற்படுத்தியது. மேலும் வீட்டிற்குள் வெள்ள நீரானது புகுந்ததால் மக்கள் அனைவரும் வீடுகளை இழந்தனர். உண்ண உணவின்றி வெள்ளத்தில் சிக்கி வெளியேற முடியாமல் குழந்தைகள், முதியவர்களுடன் தவித்தனர். தமிழக அமைச்சர்கள், தேசிய பேரிடர் மீட்புப் படை, கடற்படை, கப்பல் படை என பல தரப்பினரும் இணைந்து மழை வெள்ளத்தால் சிக்கி தவித்தவர்களை மீட்கும் பணி மற்றும் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் பணியில் ஈடுபட்டனர். இப்படிப்பட்ட நிலையில் தமிழக எம்பி கனிமொழியும் தனது சொந்த தொகுதியான தூத்துக்குடியில் உள்ள வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரொட்டி, பிஸ்கெட், சாப்பாடு, போர்வை ஆகியவற்றை கொடுத்து பல்வேறு உதவிகளை செய்து வந்தார். குறிப்பாக வெள்ளம் தேங்கியிருக்கும் இடங்களுக்கு நேரடியாக சென்று மக்களோடு மக்களாக பயணித்து அவர்களுக்கு என்னென்ன உதவி வேண்டும் என்பதை கேட்டு செய்து வந்தார். அப்போது மழை வெள்ளத்தில் 3வது மாடியில் சிக்கிய அபிஷா என்ற கர்ப்பிணி பெண்ணை மீட்டு தனது வாகனத்தில் தூத்துக்குடி அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தார் கனிமொழி. மேலும் கடந்த டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்று மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று ஆய்வு செய்தார் திமுக எம்பி கனிமொழி அவர்கள். அப்போது கண் பார்வை குறைபாடுள்ள ஒரு சிறுமியை கண்டு அச்சிறுமியிடம் அவளது கண் பிரச்சனைகளை குறித்து மிகவும் அக்கறையோடு விசாரித்துள்ளார். அச்சிறுமியும், என்னோட பெயர் ரேவதி, நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன், எனக்கு கண்களில் பல நாட்களாக பிரச்சனை உள்ளது, அதற்கு மருத்துவ சிகிச்சை பண்ண வேண்டும் என கனிமொழி எம்பியிடம் கோரிக்கை ஒன்றை வைத்திருந்தார். அதற்கு கனிமொழியும், அவ்வளவுதானே, சரி செய்து விடலாம் என அந்த சிறுமிக்கு நம்பிக்கை அளித்தார். அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலியில் உள்ள தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனையில் சிறுமி ரேவதி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு ரேவதிக்கு கண் பார்வை அறுவை சிகிச்சை நடைபெற்றது. பின்பு சிறுமி ரேவதி அவரது ஊரான சொக்கப்பழங்கரை கிராமத்திற்கு சென்றார். அறுவை சிகிச்சை முடிந்து வீட்டிற்கு சென்ற சிறுமியை நேரில் சென்று நலம் விசாரித்தார் ஏரல் வட்டாட்சியர் கோபாலகிருஷ்ணன். மேலும் சிறுமி ரேவதியை தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார் கனிமொழி எம்பி அவர்கள். அப்போது கண் அறுவை சிகிச்சைக்கு உதவியதற்கு நன்றி தெரிவித்தார். மேலும் ரேவதி தான் வளர்ந்து நன்கு படித்து மருத்துவராக மக்களுக்கு பணியாற்றுவேன் என்று கனிமொழியிடம் கூறினார். கண் பார்வை குறைவுடன் அவதிப்பட்டு கொண்டிருந்த சிறுமி ரேவதியை பார்த்து கவலை கொண்டிருந்த பெற்றோர்கள் எம்பி கனிமொழி அவர்கள் செய்த இந்த செயலினால் தற்போது மகிழ்ச்சியில் நெகிழ்ந்துள்ளனர். இப்படி பல உதவிகளை முன்னின்று தூத்துக்குடி தொகுதி மக்களுக்கு செய்து வரும் கனிமொழியை வாழும் அன்னை தெரசா, எங்க தொகுதி எம்பி கனிமொழி என அந்த தொகுதி மக்கள் புகழ்ந்து வருவதை பார்க்க முடிகிறது. உங்கள் தின சேவல்.